லிப்பிஸில் 5ஆம் படிவம் படிக்கும் மாணவர் ஒருவர் எஸ்பிஎம் தேர்வு எழுதுவதற்காக வெள்ள நீரில் நீந்தி சென்றது வைரலானதை தொடர்ந்து அம்மாணவர் பாதுகாப்புடன் இருப்பதாக பஹாங் மாநில கல்வித்துறை JPN உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த மாணவரின் வீட்டில் இருந்து வெளியேறும் வழி மிகவும் விரைவாக வெள்ளத்தில் மூழ்கி இருந்ததால் பாதிக்கப்பட்ட அம்மாணவர் நவம்பர் 29ஆம் தேதி பள்ளி விடுதிக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு முன் நீரில் கடந்து சென்றதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் பஹாங் கல்வித்துறை தெரிவித்தது. அந்த மாணவர் தற்போது கொலலானார் தேசிய இடைநிலை பள்ளி விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அவர் பாதுகாப்பாகவும் மற்ற மாணவர்களுடன் தேர்வு எழுத தயாராகவும் உள்ளார். லிப்பிஸ் மாவட்டத்தை சுற்றியுள்ள தங்கும் வசதியை கொண்ட இடைநிலை பள்ளிகளுடன் இணைந்து வெள்ள அபாய பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிந்து மாநில கல்வித்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் தொடக்க நிலையில் தற்காலிக திட்டத்தை தயாரித்தது. அந்த மாணவர்கள் பள்ளி தங்கும் விடுதிகளில் தங்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தங்கும் விடுதி வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களும் எந்தவொரு சிரமம் இன்றி SPM தேர்வை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.